A very good afternoon, everyone. Welcome to the Zen Tax Talks 20. So today marks the 20th week in the webinar start panni. So we would like to thank each and every participant for making this happen because உங்களோட feedbacks and support இல்லாம this webinar wouldn't be possible. So we expect this support for the upcoming webinars also. So ஏதாவது feedbacks இருக்கு உங்களுக்கு valuable suggestions இருக்குன்னா please do let us know. So thank you so much for making this happen. So இன்னைக்கு வெபினார்க்குள்ள என்ன டாபிக் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா one of the crucial aspect in GST அப்படின்றது சொல்லலாம், that is relating to job work and ITC 04, that is job work ரிலேட்டடான நம்ம ஃபைல் பண்றோம் ITC 04. ஸோ இதுல வந்துட்டு இன்ட்ரிகேசிஸ் என்னெல்லாம் இருக்கு, நம்ம வந்து எப்படி ஃபைல் பண்ணணும், வாட் ஆர் த திங்ஸ் தட் ஹஸ் டு பி நோட்டட் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ITC 04 வந்துட்டு டீடைல்டா வில் ஹாவ் டிஸ்கஷன். ஸோ பிஃபோர் தட் இப்போ ஜாப் ஒர்க் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு ஜென்ரலா வந்து நமக்கு எப்படி இருக்கும், ஹூஸ் கால்ட் அஸ் அ ஜாப் ஒர்க், அவங்க வந்துட்டு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்றது வில் ஹாவ் அ ஜிஸ்ட் ஆஃப் டிஸ்கஷன். ஸோ அது பார்த்துட்டு வில் ஹாவ் அ டீடைல் டிஸ்கஷன் ஆன் ITC 04. ஸோ இப்போ நமக்கு ஜென்ரலா வி ஆல் நோ வாட் இஸ் ஜாப் ஒர்க் அப்படின்றது நமக்கு என்னன்றது தெரியும். ஸோ இப்போ ஜாப் ஒர்க் பத்தி பார்த்தோம் அப்படின்னா ஜாப் ஒர்க் நமக்கு ஆக்ட்ல எங்க டிஃபைன் பண்ணிருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா இட் இஸ் டிஃபைன் இன் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 68ல வந்துட்டு நமக்கு ஜாப் ஒர்க்னா என்ன அப்படின்ற டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுல வந்து இப்போ பார்த்தோம்னா it goes to say any treatment or process undertaken by a person on the goods belonging to another registered person. So to put it very simple, இது என்னன்னா இப்போ ஒரு registered person இருக்காங்க, that goods belong to that registered person. அந்த registered person வந்து இன்னொரு person கிட்ட இந்த goods வந்துட்டு ஏதாவது process or fine refinement பண்ணி கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா that process will be termed as job work. இந்த கூட்ஸ் வந்து யாரு குடுக்குறாங்களோ he will be called as a principal. அந்த ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து ஜாப் ஒர்க் அப்படின்றத வந்துட்டு டேர்ம் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் பிரின்சிபல் அண்ட் தட் இஸ் ஜாப் ஒர்க். இதுல வந்து ஜென்ரலா பார்த்தா ஜாப் ஒர்க்ல நமக்கு ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்பர் ஆகாது. ஈவன் இஃப் பிரின்சிபல் கூட்ஸ் வந்து ஜாப் ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஓனர்ஷிப் ரிட்டர்ன்ஸ் தி பிரின்சிபல் தான். ஜாப் ஒர்க்குக்கு அந்த ஓனர்ஷிப் வந்து டிரான்ஸ்பர் ஆகாது. ஸோ திஸ் இஸ் ஜாப் ஒர்க். ஸோ பார்த்தோம்னா இப்போ த பர்சன் யார்கிட்ட வந்து அந்த கூட்ஸ் ஒரிஜினலா பிலாங் ஆகுதோ அப்படின்றவங்க வந்துட்டு பிரின்சிபல். யாருக்கு வந்து நம்ம கொடுக்குறோமோ ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸிங் கொடுக்குறோமோ ஹீல் பி கால்ட் அஸ் அ ஜாப் ஒர்க்கர். ஸோ இப்போ ஜாப் ஒர்க் அப்படின்னாலே எப்படின்னா இப்போ கூட்ஸ் வந்து சென்ட் பண்றவங்க தட் இஸ் பிரின்சிபல் வந்துட்டு only it has to be manufacturer. அதாவது ஜாப் ஒர்க் should come only from a manufacturer அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நாட் நெசசரி, இட் இஸ் நோ தான். பிகாஸ் நான் அந்த பர்சன் தி பிரின்சிபல் வந்து இப்போ கூட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சரரா மட்டும் இருக்கணும் அப்படின்றது நமக்கு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம அந்த டெஃபினிஷன்லயே பார்த்தோம் அப்படின்னா தி ட்ரீட்மெண்ட் ஆர் ப்ராசஸ் அண்டர்டேக்கன் பை பர்சன் on goods belonging to another registered person அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் டஸ் நாட் ஸ்பெசிபிக்லி டெல் மேனுஃபேக்சரர். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ட்ரேடர் தான் இருக்காங்க அப்படின்னாலுமே ட்ரேடர் வந்துட்டு கூட்ஸை ஜாப் ஒர்க்குக்கும் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜாப் ஒர்க். ஸோ திஸ் இஸ் ஜாப் ஒர்க். இப்போ வந்துட்டு பிரின்சிபல், இப்போ யார் வந்து நம்ம கூட்ஸை கொடுக்குறாங்களோ தட் இஸ் கால்ட் அஸ் பிரின்சிபல் இன் வெரி சிம்பிள் டேர்ம்ஸ். இதுவுமே வந்துட்டு நமக்கு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 88ல வந்துட்டு நமக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டெஃபினேஷன்ல வந்து பார்த்தா on a person on whose behalf an agent carries on the business of supply or receipt of goods and services or both அப்படின்றது வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து மேஜரா என்ன அப்படின்னா இப்போ if I'm the principal அப்படின்னா if I'm sending the goods to a job worker I should be registered. அதாவது இந்த ஜாப் ஒர்க் ப்ரொவிஷன் தட் இஸ் செக்ஷன் 143 will apply only if the principal is a registered person. So a registered principal can send the goods to a job worker. ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர்ட் ஆகிருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஜாப் ஒர்க்கரா இருந்தா அப்படின்னா வாட் ஆர் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ், எப்ப வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும், இஃப் ஐ எம் டூயிங் த ஜாப் ஒர்க் அப்படின்னா வென் ஷுட் ஐ ரெஜிஸ்டர் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இப்ப நார்மலா நமக்கு செக்ஷன் 22 அப்ளை ஆகும் இல்லையா. ஸோ சேம் திங் அதே மாதிரி மித்த எல்லாத்துக்கும் நமக்கு அப்ளை ஆகுற மாதிரி செக்ஷன் 22 தான் ஜாப் ஒர்க்கர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அப்ளை ஆகும். ஸோ 22ல வந்து நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, supplier is liable to be registered if aggregate turnover வந்துட்டு 20 lakhsக்கு மேல போனா
the person whomsoever, like யாருக்கு வந்து turnover aggregate turnover 20 lakhs மேல போகுதோ அவங்களுக்கு வந்து registration is mandatory. So same thing job workerக்கும் apply ஆகும். பட் ஆனா இந்த செக்ஷன் 22 எக்ஸ்பிளனேஷன்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இப்போ பிரின்சிபல் இஸ் சென்டிங் த கூட்ஸ் டு ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பும் போது இப்போ அந்த இது that goods will be completed after completion of work. அந்த ஜாப் ஒர்க்கர் வந்துட்டு will be selling goods on behalf of the principal. அதாவது பிரின்சிபலோட கூட்ஸ் ஜாப் ஒர்க்கர் வந்து நான் as a job worker I'm processing the job work and I'm selling it on behalf of the principal அப்படின்னா that supply will be treated as principalோட supply தானே தவிர it will not be the registered job work supply. அதாவது இப்போ பிரின்சிபலோட கூட்ஸ் job worker from his place is selling the goods அப்படின்னா that will be included in the turnover of the principal and not the job worker அப்படின்றது நமக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன்ல வந்துட்டு சொல்லிருப்பாங்க. So that talks about section 22 registration. இப்போ இதே compulsory registration வந்து பார்த்தோம் அப்படின்னா section 24ல they will be listing out certain cases. அந்த கேசஸ்ல வந்துட்டு registration is mandatory அப்படின்றது வந்து நமக்கு சொல்லிருப்பாங்க. So அதுல வந்து ஜெனரலா இந்த 24 வந்துட்டு will be starting with a non-obstinating clause தான். அதாவது எந்த செக்ஷன் இருந்தாலுமே இது ஓவர் ரைடிங் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம், நான் அப்ஸ்டென்டே கிளாஸ். சோ இந்த 24 வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் வித் தட் தான், நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெயின் சொல்லிட்டு. சோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா பர்சன் மேக்கிங் எனி இன்டர்ஸ்டேட் டாக்ஸபிள் சப்ளை, அதாவது எனி பர்சன் இன்டர்ஸ்டேட்டான டாக்ஸபிள் சப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மாண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுல வந்து என்ன அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு பிராக்டிகல் சினாரியோவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஏஎம்ஓ கம்பெனி வந்துட்டு ஜாப் ஒர்க் வந்து பண்றாங்க, மெசேஜ் நெல்லை மெஷின் ஒர்க்ஸ் வந்து ஜாப் ஒர்க் பண்றாங்க. ஸோ இதுல ஜாப் ஒர்க் சார்ஜஸ் வந்து டோட்டலா அந்த பைனான்சியல் இயருக்கு வந்துட்டு 12 lakhs தான் வந்துட்டு தேர் சார்ஜிங், அதாவது டர்ன் ஓவர் பி 12 lakh. இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இஃப் இன் கேஸ் இந்த கம்பெனி வந்துட்டு இட் கெட்ஸ் ஸ்பெஷல் ஆர்டர், ஒரு பேங்க்ல வந்து ஸ்பெஷல் ஆர்டர் வருது, அந்த வேல்யூ ஆஃப் ஆர்டர் வந்துட்டு இப்போ 1 lakh அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் வைங்க. இப்போ இதுல வந்துட்டு டர்ன் ஓவர் வந்து நம்ம பார்த்தோம்னா 12 plus 1 13 lakh இருக்கும். ஆனா there is an interstate supply. சோ இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் சப்ளை இருக்கும்போது as a job worker should I be mandatory registered அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது. ஏன்னா there is an interstate taxable supply அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு வந்துட்டு என்னன்னா there is a relaxation, registration வந்து relaxation வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து நமக்கு எதுல சொல்லிருப்பாங்க அப்படின்னா there is a notification 10/2017 dated 13/10/2017. இதுல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, persons having interstate supplies of taxable services and having an aggregate turnover to be computed on all India basis not exceeding the amount of 20 lakh rupees. அதாவது இப்ப taxable services இருக்கு அப்படின்னா அந்த 20 lakh மேல போனாதான் even if it is interstate I'm liable to be registered அப்படின்றது வந்துட்டு இந்த நோட்டிபிகேஷன்ல சொல்லிருப்பாங்க. சோ இதுக்கு ஃபர்தரா கிளாரிட்டி வந்து நமக்கு டிபார்ட்மெண்ட்ல எதுல சொல்லிருப்பாங்கன்னா, this is circular circular 38/12/2018, அதாவது 26/3/2018 வந்து சொல்லிருப்பாங்க. that is subsequently amended. அதுல வந்துட்டு specifically to the job workerக்கு வந்துட்டு இந்த பாராள சொல்லிருப்பாங்க. சோ இதுல வந்து என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, it is clarified that a job worker is required to obtain registration only in case there is aggregate turnover in a financial year exceeds a threshold limit, அதாவது 20 lakh, regardless of whether the principal and job worker are located in the same state or different state. So job worker point of view இருந்து பார்த்தோம்னா, even if it is the same state, அதாவது interstate ஆனாலும் சரி, if it is to another state interstate ஆனாலும் சரி, என்னோட aggregate turnover 20 lakhக்கு மேல போனா மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தா போதும் அப்படின்னு இந்த கிளாரிபிகேஷன் வந்துட்டு சொல்லிருப்பாங்க. So this is to put it very short, job worker வந்துட்டு only if the turnover exceeds 20 lakhs மேல இருக்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும். But now principal should be registered. So இதுதான் இந்த பேசிக்ல. So இப்போ both are registered னு வெச்சுப்போம், job worker and principal இப்ப registered, both are registered அப்படிங்கும்போது நமக்கு இப்போ ITC வந்து யார் எடுத்துக்கலாம் and எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ principal is sending the goods to the job worker. So அந்த person வந்துட்டு ITC வந்து எடுத்துக்கலாம் on the goods that they have purchased for sending it to the job worker, they can avail ITC. So இப்போ நார்மலா ஒரு principal manufacturer இருக்காங்க, is sending the goods to the job worker அப்படின்னா they can be two ways of sending the goods. ஒன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ as a பிரின்சிபலோட பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல அனுப்பலாம், இல்லனா பிரின்சிபல் வந்துட்டு அவங்க சப்ளையர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா, அங்க இருந்து தட் இஸ் சப்ளையரோட பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல இருந்து டைரக்டா ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்பலாம். there can be two scenarios, அதாவது பிரின்சிபல் அவங்களோட பிளேஸ்ல இருந்து அனுப்பலாம், இல்லனா சப்ளையரே வந்து டைரக்டா ஜாப் ஒர்க்குக்கு அனுப்பலாம்.
இன்னும் 2 சினாரியோஸ் இருக்கும். இந்த 2லயுமே வந்துட்டு ஐடிசி கேன் பி அவைல்டு பை த பிரின்சிபல் மேனுஃபேக்சரர். சோ இதுல வந்துட்டு இப்போ கூட்ஸ் பிரின்சிபல் வந்து சென்ட் பண்றாங்க அப்படின்னா தட் ஹாஸ் டு பி ரிட்டர்ன் பேக். ஜாப் ஒர்க்கை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். சோ அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்றதுக்கு இஸ் எனி டைம் லிமிட்? அந்த மாதிரி இந்த டைம்குள்ள எனக்கு வந்து கூட்ஸ் திருப்பி பிரின்சிபலுக்கு அனுப்பணும் அப்படின்ற டைம் லிமிட் இருக்கா அப்படின்னு பார்த்தாக்கா எஸ் தேர் இஸ் அ டைம் லிமிட். சோ அந்த டைம் லிமிட் வந்து பார்த்தா கேபிட்டல் கூட்ஸுக்கு தனியா, இன்புட்டுக்கு வந்து தனியா கொடுத்திருப்பாங்க. சோ இஃப் இட் இஸ் கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னா 3 இயர்ஸ்க்குள்ள திருப்பி கொடுக்கணும். அண்ட் இஃப் இட்ஸ் இன்புட் கூட்ஸ் அப்படின்னா 1 இயர்க்குள்ள தே ஹேவ் டு ரிட்டர்ன் பேக் தி கூட்ஸ். இஃப் இன் கேஸ் அந்த கேபிட்டல் கூட்ஸோ இல்லைன்னா இன்புட்டோ பிரின்சிபல் வந்து அனுப்பிட்டு அது 3 இயர்ஸ் ஒரு 1 இயர்க்குள்ள திருப்பி ரிட்டர்ன் பிரின்சிபலுக்கு வந்து வரல அப்படின்னா தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் சப்ளை. அது வந்து சப்ளையா ட்ரீட் பண்ணி இந்த பிரின்சிபல் ஹஸ் டு பே டாக்ஸ் ஆன் தட். அது வந்து எப்போ வந்துட்டு அப்ப ஜிஎஸ்டி அட்ராக்ட் ஆகும் அப்படின்றது பார்த்தோம்னா ஃப்ரம் த எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த எஃபெக்டிவ் டேட் அப்படின்றது என்னன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ இந்த எஃபெக்டிவ் டேட் வந்து என்ன அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி there are 2 scenarios. பிரின்சிபல் வந்து ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்புறது, ஒன் இஸ் டைரக்ட்லி பிரின்சிபல் அவங்களே அனுப்புறது, இல்லைன்னா சப்ளையர் வந்துட்டு டைரக்டா ஜாப் ஒர்க்கர் கொடுக்குறது. சோ இப்ப பிரின்சிபல் வந்து டைரக்டா அனுப்புறாங்க, பிரின்சிபலே டைரக்டா ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா the date of goods sent out, அதாவது பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல இருந்து எப்போ ஜாப் ஒர்க்கருக்கு போகுதோ அந்த டேட் வந்துட்டு எஃபெக்டிவ் டேட்டா கன்சிடர் பண்ணிப்பாங்க. இஃப் இன் கேஸ் சப்ளையர் வந்து டைரக்டா ஜாப் ஒர்க்கர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜாப் ஒர்க்கர் எப்போ அந்த கூட்ஸை வந்து ரிசீவ் பண்றாங்களோ தட் வில் பி கன்சிடர் எஃபெக்டிவ் டேட். இந்த எஃபெக்டிவ் டேட் வந்து எதுக்கு அப்படின்றது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? அதாவது அந்த கூட்ஸ் வந்துட்டு இஃப் இட் இஸ் நாட் ரிட்டர்ன் வித்தின் த டைம் லிமிட் ஆஃப் 3 இயர்ஸ் ஆர் 1 இயர்னா இந்த எஃபெக்டிவ் டேட்ல டாக்ஸேஷன் வில் பி அப்ளிகபிள், லைக் டாக்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ அந்த எஃபெக்டிவ் டேட்டுக்கு தான் நம்ம இந்த டேட்ஸ் ஆஃப் எப்போ வந்து சென்ட் அவுட் அண்ட் எப்போ வந்து ஜாப் ஒர்க்கர் ரிசீவ் பண்ணிருக்காங்க அப்படின்றது we have to keep a check on that. So we have to make sure that and the goods whatever is sent has to be returned back to the principal. சோ இதுலயே இந்த டைம் லிமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கும் வந்துட்டு சர்டன் எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ரூல் வந்து எதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது அப்படின்னா மோல்ஸ், டைஸ், ஜிக்ஸ், furnishers or tools sent to a job worker for carrying out a job work. இப்ப ஜாப் ஒர்க்கருக்கு வந்துட்டு அந்த ஜாப் ஒர்க் பண்றதுக்காக இந்த சர்டன் டைஸ் எல்லாம் அனுப்புறாங்க. இப்ப ஏதாவது கிளாத் அனுப்புறாங்க, அதுல வந்து டைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான இது வந்துட்டு அனுப்பலாம், டைஸ் வந்து அனுப்பலாம். சோ அதுக்கு வந்துட்டு இந்த டைம் லிமிட் வந்து அப்ளை ஆகாது. சோ ஜென்ரலி ஒரு கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் இன்புட் வந்து அப்ளை ஆகும். பட் ஆனா இந்த 4 இதுக்கு வந்துட்டு there is an exception that time limit will not apply. ஓகே, இப்ப பிரின்சிபல் மேனுஃபேக்சர் வந்துட்டு ஐடிசி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்ப இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் யார் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் வரும். சோ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த ப்ராப்பர் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே அனுப்புறது, திருப்பி வர்றது, இது எல்லாமே வந்துட்டு பிரின்சிபல் மேனுஃபேக்சரர் தான் மெயின்டைன் பண்ணிருக்கணும். இப்ப இந்த ஹோம் சர்வீஸ் சென்டிங் இட், அதாவது பிரின்சிபல் இஸ் சென்டிங் தி கூட்ஸ் அப்படின்னா எப்படி வந்து அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து நமக்கு சப்ளையா இருக்காது. சோ வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண மாட்டோம். சோ டிசி ஏதாவது டெலிவரி செலான் போட்டு தான் நம்ம வந்து அனுப்பணும். அண்ட் whenever we are sending the goods அதுக்கு தான் வந்துட்டு ITC 04 வந்துட்டு நம்ம ஃபைல் பண்ணுவோம். சோ இப்ப அந்த மாதிரி டிசி அனுப்பும் போது டிசில வந்துட்டு we should declare all the details. அதுல வந்து ஜென்ரலா இப்ப டிசில வந்துட்டு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றதும் நமக்கு இருக்கு. சோ அதுல வந்து ஜென்ரலா பார்த்தோம்னா இப்போ டிசி குடுக்குறாங்க அப்படின்னா அதுல வந்து இட் ஹஸ் டு பி டேட் இருக்கணும், நம்பர் இருக்கணும், அண்ட் டெலிவரி செலானோட நம்பர் இருக்கும், தட் ஹஸ் டு பி சீரியல் நம்பர் இருக்கணும், அண்ட் யார் வந்து அனுப்புறாங்களோ அவங்களோட நேம், அட்ரஸ் அண்ட் ஜிஎஸ்டிஎன், அண்ட் டு த கன்சைனி யாருக்கு வந்து அனுப்புறோமோ இஃப் இஸ் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா அவங்களோட ஜிஎஸ்டிஎன், நேம் அண்ட் அட்ரஸ் இருக்கும். அண்ட் மெயின்லி பர்டிகுலர்லி கூட்ஸ் என்ன கூட்ஸ் அனுப்புறாங்க அவங்களோட அதோட ஹெச்எஸ்என், அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், அதோட குவான்டிட்டி இருக்கணும், அதோட டாக்ஸபிள் வேல்யூ இருக்கணும். அண்ட் இஃப் திஸ் இன்டர்ஸ்டேட் மூவ்மெண்ட் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் சப்ளையும் வந்துட்டு டெலிவரி செலான்ல கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் ஆல் ஷுட் பி மேண்டேட்டரி தேர் இன் டெலிவரி செலான். ஓகே, இப்ப டெலிவரி செலானும் நமக்கு எப்படி கொடுக்கணும், என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்ப வந்துட்டு இப்போ பிரின்சிபல் இஸ் சென்டிங் தி கூட்ஸ் டு அ ஜாப் ஒர்க்கர் அப்படின்னா தெர் இஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். இஃப் த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்ல நமக்கு என்னெல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும், or what are the forms should be filed, என்னென்ன இஷ்யூ பண்ணணும் அப்படின்றது we'll have a discussion in detail. So இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா how to move the inputs or capital goods to the job worker அப்படின்றது. சோ இதுல வந்து நமக்கு சிஜிஎஸ்டி ரூல் 55ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கூட்ஸ் இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் நெசசரி தட் எல்லாத்துக்குமே இன்வாய்ஸ் இருக்கணும் அப்படின்றது இல்ல. there will be certain cases where you can transport the goods without the invoice. சோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் நம்ம வந்துட்டு ஜாப் ஒர்க். சோ ஜாப் ஒர்க்குக்கு வந்து இப்ப நம்ம கூட்ஸ் அனுப்புறோம் அப்படின்னா டெலிவரி செலான் வந்து நம்ம ரைஸ் பண்ணிட்டு
with the help of the Delve challan, we can move the goods. So இதுல தான் நமக்கு it comes the requirement of ITC 04 form ITC 04. So இந்த form ITC 04 னா என்ன? இது வந்து நமக்கு எதுல சொல்லிருப்பாங்க அப்படின்னா சர்க்குலர் 38/12/2018 வந்துட்டு ITC 04 பத்தி சொல்லிருப்பாங்க. சோ இந்த ITC 04 என்ன அப்படின்றது பார்த்தா இப்ப பிரின்சிபல் வந்து கூட்ஸ் சென்ட் பண்றாங்க, அதாவது ஜாப் ஒர்க்குக்கு சென்ட் பண்ணும்போது எவ்வளவு வந்துட்டு சென்ட் பண்றாங்க, ஆர்எல்ஸ் லைக் என்ன சொல்றது, அந்த குவான்டிட்டி எல்லாம் எவ்வளவு சேல் பண்றாங்க, வாட் இஸ் குவான்டிட்டி, வாட் இஸ் வேல்யூ அப்படின்றது வி ஷுட் இன்டிமேட் டு த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு முன்னெல்லாம் வந்து நம்ம தனியா இன்டிமேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ வந்து அது ஐடிசி 04 அப்படின்ற ஃபார்ம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஐடிசி 04 அப்படின்றது ஜஸ்ட் அன் இன்டிமேஷன், அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வி சென்டிங் திஸ் கூட்ஸ் டு தி ஜாப் ஒர்க்கர் அப்படின்னு இன்டிமேட் பண்றதுதான் இந்த 04. சோ இந்த ஐடிசி 04ல வந்துட்டு நம்ம என்ன ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா கூட்ஸ் நம்ம ஜாப் ஒர்க்கருக்கு வந்துட்டு எவ்வளவு சென்ட் பண்றோம், ஒன்ஸ் இந்த ஜாப் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜாப் ஒர்க்கருக்கு இருந்து நம்ம வில் பி ரிசீவிங் பேக் தி கூட்ஸ், அது அந்த டீடைல்ஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ணும். ஆர் இஃப் ஒன் ஜாப் ஒர்க்கர் இஸ் சென்டிங் டு another ஜாப் ஒர்க்கர், அதாவது சப் ஜாப் ஒர்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ்மே வந்துட்டு நம்ம ஐடிசி 04ல வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ இது வந்துட்டு குவார்டர்லி ரிட்டர்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தட் இஸ் 25th day of the succeeding of the next month. அந்த குவார்டரை முடிஞ்சு அந்த ஃபாலோயிங் 25th day வந்துட்டு ஐடிசி 04 ஃபைல் பண்ணணும் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. சோ இது வந்து ஏப்ரல் 2019 it has become mandatory. So as I said earlier, this is just a declaration. Principal வந்துட்டு டிக்ளேர் பண்றது of goods being dispatched வந்தாலும் சரி, ரிசீவ் வந்தாலும் சரி, இதுல வந்துட்டு நம்ம இன்புட் ஆர் கேபிட்டல் இன்புட்ஸ் அண்ட் கேபிட்டல் கூட்ஸ் வந்து சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ண டீடைல்ஸ் will be disclosing it. சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா until September 2021 வரைக்கும் this ITC 04 was required to be filed on a quarterly basis தான். அப்போ வரைக்கும் இது வந்து ஒரு குவார்டர்லி ரிட்டர்னா இருந்துச்சு. பட் ஆனா வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st October 2021ல இருந்து இது வந்து ஹாஃப் இயர்லி அண்ட் ஆனுவல் ரிட்டர்னா வந்துட்டு மாத்திட்டாங்க. இந்த ஹாஃப் இயர்லி ஆர் ஆனுவல் அப்படின்றது வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த டர்ன் ஓவர். சரி, இப்ப டர்ன் ஓவர் வந்துட்டு 5 crore இருக்கு அப்படின்னா, if the turnover is more than 5 crore இருக்கு அப்படின்னா I have to file it twice, அதாவது 6 months once வந்து ஃபைல் பண்ணும். பட் ஆனா டர்ன் ஓவர் வந்து 5 crore தான் இருக்கு அப்படின்னா இந்த ஐடிசி 04 வந்து ஆனுவலா ஃபைல் பண்ணும். சோ we have to keep a check on turnover. turnover 5 crores மேல இருக்கு அப்படின்னா half yearly ரிட்டர்னா ஃபைல் பண்ணும். and turnover வந்து up to 5 crores தான் இருக்கு அப்படின்னா it has to be filed annually. So as we discussed, so ITC 04ல we have to disclose all of these details. அதாவது goods dispatched to job worker, அவங்கள்ட்ட ரிசீவ் ஆகுது, one job worker to other job worker, and job worker பிளேஸ்ல இருந்து கஸ்டமருக்கு செல் பண்ணாலுமே that has to be declared in ITC 04. சோ இந்த ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ரெண்டு பார்ட்டா இருக்கும். ஒன்னு வந்துட்டு there will be one table where we have to disclose goods that is sent to the job worker, and திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அதோட டீடைல்ஸும் டிக்ளேர் பண்ணுவோம். சோ இது வந்து ரெண்டு பார்ட்டா இருக்கும், goods that is sent and goods that is received. சோ இதுல வந்துட்டு ஜெனரலா இப்ப நார்மலா இது எல்லா ஃபார்ம்லயும் இருக்க மாதிரி we'll have the basic details, the GST name, trade name, legal name and the period. இது எல்லாமே பேசிக் டீடைல்ஸா இருக்கும். இதுல வந்துட்டு there will be section 4th table and 5th table ரெண்டா இருக்கும். சோ 4th வந்து பார்த்தோம் அப்படின்னா that is basically like outward மாதிரி, அதாவது input or capital goods sent for job workers. So as a principal, இப்ப நான் வந்து ஒரு ஜாப் ஒர்க்கருக்கு வந்துட்டு goods சென்ட் பண்றேன் அப்படின்னா அது வந்து நான் செக்ஷன் இந்த 4ல வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். சோ இதுல வந்துட்டு all the basic details like challan number, GST tax amount எல்லாமே டிக்ளேர் பண்ற மாதிரி. So this is the screenshot I have attached. So table 4 வந்துட்டு you'll have all of these details இதெல்லாம் கொடுக்க மாதிரி இருக்கும். So the ITC 04 வந்துட்டு எப்படி step by step file பண்ணுவோம் அப்படின்றது we'll see it later. I will run through the procedure. So table இது 5 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூட்ஸ் வந்துட்டு ரிசீவ்டு பேக் ஃப்ரம் தி ஜாப் ஒர்க்கர். ஜாப் ஒர்க்கர் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு அதை வந்து திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த 5ல வந்து டிக்ளேர் பண்ணுவோம். சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா கூட்ஸ் வந்துட்டு பிரின்சிபல் மேனுஃபேக்சர் கொடுக்கலாம், இல்லைன்னா இட் கேன் பி ஃப்ரம் அதர் ஜாப் ஒர்க்கர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்களோட ஜாப் ஒர்க்கர் பிளேஸ் வந்து டைரக்டா பிரின்சிபலுக்கும் வரலாம். இட் கேன் பி எனி வேஸ். சோ இந்த செக்ஷன் 5 பார்த்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு 3 பார்ட்ஸா வந்துட்டு எடுத்துக்கலாம். சோ 5A 5B 5C இருக்கும் ITC 04ல. சோ 5A அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா
goods that is received back from the job worker to whom such goods were sent for job work and losses and waste. இப்போ வந்துட்டு இப்போ if say if I'm the principal, நான் வந்துட்டு உங்களுக்கு goods அனுப்புறேன் அப்படின்னா I'm sending only to you. Like there is only one job worker and the job worker வந்துட்டு திருப்பி எனக்கு கொடுக்குறாங்க. சோ அந்த ஜாப் ஒர்க்கு திருப்பி பிரின்சிபலுக்கு கொடுக்குற டீடைல்ஸ் வந்துட்டு 5A ல வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணும். இதே 5B வந்து என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போ ஐம் சென்டிங் த கூட்ஸ் டு யூ, நீங்க வந்துட்டு இன்னொரு ஜாப் ஒர்க்கர் கொடுக்குறீங்க, தட் இஸ் சப் ஜாப் ஒர்க்கர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஜாப் ஒர்க்கர் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஜாப் ஒர்க்கர் டு செகண்ட் ஜாப் ஒர்க்கர் வந்துட்டு கூட்ஸ் போகும். சோ இந்த 5B ல வந்துட்டு receive back from a job worker other than the job worker to whom such goods were originally sent. I have sent originally நான் வந்துட்டு உங்களுக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன், பட் ஆனா ரிசீவ் பேக் பண்றது வந்துட்டு நாட் ஃப்ரம் யூ பட் ஃப்ரம் த செகண்ட் ஜாப் ஒர்க்கர், தட் இஸ் சப் ஜாப் ஒர்க்கர். அவங்கள்ட்ட இருந்து நான் இப்போ கூட்ஸ் ரிசீவ் பண்றேன் அப்படின்னா அது வந்து நான் 5B ல வந்து டிக்ளேர் பண்ணணும். ஓ தட் இஸ் 5A அண்ட் 5B. 5C வந்து என்னன்றது பாத்தீங்கன்னா, ஐம் சென்டிங் த கூட்ஸ் ஜாப் ஒர்க்கருக்கு வந்து நான் அனுப்புறேன். ஜாப் ஒர்க்கரோட பிளேஸ்லயே இருந்து, அதாவது ஜாப் ஒர்க், அதாவது ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஜாப் ஒர்க் ப்ராசஸ் கூட்ஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஜாப் ஒர்க்கரே ஒரு கஸ்டமருக்கு வந்து சேல் பண்றாங்க. அதாவது ஜாப் ஒர்க்கர் ப்ரிமைசஸ்ல இருந்தே there is a supply அங்கிருந்தே போகுது அப்படின்னா அந்த டீடைல்ஸ் வந்துட்டு நான் 5C ல வந்து கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ரெஸ்பெக்ட் டு டேபிள் 4 and 5. 4 வந்துட்டு இஸ் பேசிக்கலி அவுட்வர்ட் as a principal கூட்ஸ் வந்து அனுப்புறது. டேபிள் 5 இஸ் பேசிக்கலி the goods that is received back from the job worker. அதுல வந்து நம்ம எந்த கேட்டகரியில இருப்போம், தட் இஸ் 5A or 5B or 5C அப்படின்றத பார்த்துட்டு we have to disclose the details. So this is the basic of table 5. இதுல வந்துட்டு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சர்க்குலர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 38/12/2018. இதுல வந்துட்டு நமக்கு they've given all the situations, அதாவது இப்ப பிரின்சிபல்ட்டு இருந்து ஜாப் ஒர்க்கர் போகிறதுல there could be number of situations. ஸோ ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் லைக் வாட் ஆர் தி ப்ரொசீஜர்ஸ் that we have to follow அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த சர்க்குலர் வந்துட்டு டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சினாரியோல the goods are sent by the principal to only one job worker. இப்போ ஒரு பிரின்சிபல் இருக்காங்க, அவங்க வந்து ஒரே ஜாப் ஒர்க்கருக்கு தான் வந்துட்டு அனுப்புறாங்க அப்படின்னா அவங்க எப்படி அனுப்பணும், இந்த பிரின்சிபல் எப்படி வந்து கூட்ஸை வந்துட்டு as to send to the job worker அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்க்குலர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, as a பிரின்சிபல் வந்துட்டு 3 சலான் வந்துட்டு ஜெனரேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தட் இஸ் the principal shall prepare in triplicate the challan in terms of rule for sending the goods to the job worker. சோ அந்த டெலிவரி சலான் வந்து 3 காப்பீஸா எடுத்துட்டு அந்த 2 காப்பி வச்சுட்டு you have to send it to the job worker. அதுல ஜாப் ஒர்க்கர் வந்துட்டு அவங்களோட ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா அதோட சலான் காப்பி ஒரு காப்பி வச்சுட்டு he should send back the goods to the principal அப்படின்னு சொல்லிருப்பாங்க. So this is basically that's to be இப்ப பிரின்சிபல் வந்து ஜாப் ஒர்க்கருக்கு ஒரே ஒரு ஜாப் ஒர்க்கருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா 3 DC வந்து ஜெனரேட் பண்ணிட்டு அதுல 2 DCயோட ஜாப் ஒர்க்கருக்கு வந்து அனுப்பிச்சிட்டு ஜாப் ஒர்க்கு திருப்பி வந்து பிரின்சிபலுக்கு கொடுக்கும்போது அந்த பேலன்ஸ் 1 காப்பி வச்சு they have to give the return back the goods அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. This is situation 1. Situation 2ல வந்து பார்த்தா கூட்ஸ் வந்துட்டு நான் பிரின்சிபல் சென்டிங் டு ஒன் ஜாப் ஒர்க்கர், ஆனா அந்த ஜாப் ஒர்க்கர் வந்து இன்னொரு ஜாப் ஒர்க்கர் கொடுக்குறாங்க, தட் இஸ் பேசிக்கலி சப் ஜாப் ஒர்க் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி சலான் ஒரு இது வந்து ரேஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா the goods may move under the cover of a challan issued either by the principal இல்ல ஜாப் ஒர்க்கர். சலான் வந்துட்டு பிரின்சிபலும் டிசி வந்து பிரின்சிபலும் போடலாம் இல்ல ஜாப் ஒர்க்கர் போடலாம். பிரின்சிபல் போட்ட டிசி வச்சு ஃபர்ஸ்ட் ஜாப் ஒர்க்கர் இருக்கும் அண்ட் செகண்ட் ஜாப் ஒர்க்கர் வந்துட்டு தே கேன் ரைஸ் அ ஃப்ரெஷ் டிசி ரைஸ் பண்ணிட்டு அந்த சப் ஜாப் ஒர்க்கருக்கு வந்துட்டு கொடுக்கலாம். திஸ் குட் பி ஒன். இல்லைன்னா இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் கொடுக்குற டிசியே வந்துட்டு the ஃபர்ஸ்ட் ஜாப் ஒர்க்கர் வந்து என்டார்ஸ் பண்ணிட்டு they can give it to the சப் ஜாப் ஒர்க்கர் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ தே கேன் பி 2 வியூஸ் டு திஸ். இப்போ 1 ஜாப் ஒர்க்கர் இருந்து another ஜாப் ஒர்க்குக்கு போறாங்க அப்படின்னா. ஸோ பட் as far as we have seen ப்ராக்டிக்கலா எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்த்தா இப்போ ஐதர் பிரின்சிபல் டு ஜாப் ஒர்க் போயிட்டு ஜாப் ஒர்க் வந்து பிரின்சிபலுக்கு வந்தாலுமே ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு புதுசா ஒரு டிசி ஜாப் ஒர்க்கர் போட்டு தான் பண்றாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஜாப் ஒர்க்கருக்கு வந்துட்டு சப் ஜாப் ஒர்க்கர் கொடுத்தாலுமே there is an issue of another டிசி தான். ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு பிரின்சிபல் வந்து பிரின்சிபலுக்கு திருப்பி ஜாப் ஒர்க் வந்து கூட்ஸ் ரிட்டர்ன் பேக் பண்றாங்க அப்படின்னா சேம் திங் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ஒரு காப்பி பிரின்சிபல் சென்ட் பண்றப்போ அந்த டிசியோட காப்பி இருக்கும் இல்லையா, அந்த ஒரு காப்பி வச்சுட்டு they should return back the goods. This is another scenario. இதுல வந்து என்னன்னு பார்த்தோம்னா கூட்ஸ் வந்து டைரக்டா சப்ளையர் வந்து ஜாப் ஒர்க்கு அனுப்புது.
நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ஜாப் ஒர்க்கருக்கு வந்து கூட்ஸ் அனுப்புறது கேன் பி 2 வேஸ். ஒண்ணு வந்து டைரக்டா பிரின்சிபலே ஜாப் ஒர்க்கருக்கு கொடுக்கறது, இல்லனா டைரக்ட்லி ஃப்ரம் சப்ளையர்ட்ட இருந்து ஜாப் ஒர்க்கர் டைரக்டா போறது. சோ அந்த மாதிரி இப்போ சப்ளையர் பிரின்சிபல்க்கே வராம சப்ளையர் இஸ் சென்டிங் தி கூட்ஸ் டைரக்ட்லி டு தி ஜாப் ஒர்க்கர் அப்படின்னா வாட் ஆர் தி ப்ரொசீஜர்ஸ் டு பி ஃபாலோட் அப்படின்னு பார்த்தா, இந்த சர்க்குலர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சப்ளையர் வந்துட்டு இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா தட் இன்வாய்ஸ் வில் பி இந்த நேம் ஆஃப் பிரின்சிபல். அதாவது பையர் யாருக்கோ அவங்க பேர்ல தான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருப்பாங்க. சோ அலாங் வித் தட் இன்வாய்ஸ் ஜாப் ஒர்க்கருக்கு வந்துட்டு கூட்ஸ் அலாங் வித் தட் இன்வாய்ஸ் வந்து அந்த சப்ளையர் வில் பி சென்ட் டு ஜாப் ஒர்க்கர். ஆனா பை த டைம் பிரின்சிபல் வந்து ஒரு டிசி ஜெனரேட் பண்ணிட்டு அதை வந்து தே ஷுட் டைரக்ட்லி சென்ட் டு த ஜாப் ஒர்க்கர். அதாவது there will be two things. அதாவது இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணது சப்ளையர் வந்துட்டு பிகாஸ் சென்டிங் தி கூட்ஸ் டு தி ஜாப் ஒர்க்கர்னால அந்த இன்வாய்ஸ் அலாங் வித் கூட்ஸ் வந்து ஜாப் ஒர்க்கருக்கு கொடுத்துருவாங்க. ஆனா பை த டைம் பிரின்சிபல் வந்து டிசி ஜெனரேட் பண்ணிட்டு he should give it to the job worker. ஓகே, இஃப் இன் கேஸ் டைரக்டா இப்ப வந்து சப்ளையர் வந்து டைரக்டா கொடுக்கறது பார்த்தோம். இஃப் இன் கேஸ் வாட் இஃப் இப்ப வந்து கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க சப்ளையர், பட் ஆனா அந்த இம்போர்ட்டட் கூட்ஸ் வந்து டைரக்டாவே ஜாப் ஒர்க்கர் போகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, பில் ஆஃப் என்ட்ரி காப்பி இருக்கும் இல்லையா. சோ அந்த பில் ஆஃப் என்ட்ரி காப்பியை வச்சுட்டு ஜாப் ஒர்க்கருக்கு வந்து பில் ஆஃப் என்ட்ரி காப்பியோட தட் கூட்ஸ் ஹேவ் டு மூவ் டு த ஜாப் ஒர்க்கர்ஸ் பிளேஸ். அண்ட் பை த டைம் அதே மாதிரி பிரின்சிபல் வந்துட்டு ஹஸ் டு இஷ்யூ டெலிவரி சொல்லலாம். இஃப் இன் கேஸ் கூட்ஸ் இம்போர்ட் ஆனது டைரக்டா ஜாப் ஒர்க்கர் பிளேஸ் போச்சு அப்படின்னா இந்த இது ஃபாலோ பண்ணும். ஓகே, there can be scenario. இப்ப வந்து பிரின்சிபல் கூட்ஸ் அனுப்பியிருக்காங்க மொத்தமா. சே இப்ப வந்துட்டு ஒரு 100 குவான்டிட்டி வந்து அனுப்புறாங்க அப்படின்னா, ஜாப் ஒர்க்கர் வந்து சம்டைம்ஸ் பீஸ் மீல் பேசிஸ்ல, அதாவது லாட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அதை வந்துட்டு இப்போ ஒரு 100 இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 50, நெக்ஸ்ட் ஒரு 50 அப்படின்னு கூட வந்து ஜாப் ஒர்க்கர் வந்துட்டு கூட்ஸ் they can send it back. சோ அப்படி இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இன்கேஸ் the goods after carrying out the job work was sent in piecemeal quantities by a job worker to another job worker or to the principal அப்படின்னா, the challan originally issued by the principal cannot be endorsed. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சிச்சுவேஷன்ல இஃப் ஒன் ஜாப் ஒர்க்கர் டு இன்னொரு ஜாப் ஒர்க்கருக்கு போயிருந்துச்சு அப்படின்னா there can be an alternate scenario where பிரின்சிபல் கொடுத்த டிசியை வந்துட்டு என்டாஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தோம். பட் ஆனா இந்த மாதிரி பீஸ்மீல்ல வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டிசி வந்துட்டு நாட் பி என்டாஸ் அண்ட் ஃப்ரெஷ் டிசி தான் வந்துட்டு ஜெனரேட் பண்ணணும் அப்படின்ற கிளாரிபிகேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. Okay, this is all with respect to என்னென்ன சிச்சுவேஷன்ஸ்ல என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது we have got a clarity. இப்போ வந்துட்டு மூவ்மெண்ட் there is a movement in goods அப்படின்னாலே இவே பில் வந்துட்டு நமக்கு ஜெனரேட் பண்ணும். சோ இவே பில் அப்படின்றது பார்த்தோம்னாலே இஃப் இட் இஸ் எக்ஸீடிங் 50,000 அப்படின்னா we have to generate இவே பில். பட் ஆனா there is no restriction that 50,000 கீழே கூட்ஸோட வேல்யூ இருக்கு அப்படின்னா இவே பில் ஜெனரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு எதுவுமே கிடையாது. அண்ட் ஃபார் த மூவ்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு சப்ளை தான் ரீசனா இருக்கணும்ன்றது கிடையாது. இட் கேன் பி ரீசன்ஸ் அதர் தென் சப்ளை. சப்ளை இல்லைனா கூடயுமே if there is movement of goods I should generate இவே பில். சோ அதுக்கு ஸ்டாண்டர்டான எக்ஸாம்பிள் வந்து இது ஜாப் ஒர்க் தான். பிகாஸ் அந்த கூட்ஸ் வந்து சென்ட் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஈவன் சப்ளை. அது வந்துட்டு ரீசன்ஸ் அதர் தேன் சப்ளைல தான் வரும். ஸோ ஜாப் ஒர்க்கு சென்ட் பண்ணும்போது தட் பிகம்ஸ் ரீசன் அதர் தேன் சப்ளை. ஸோ ஜென்ரலா நமக்கு காமனான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 50,000க்கு மேல போயிடுச்சு அப்படின்னாலே இவே பில் வந்து ஜெனரேட் பண்ணுவோம் அப்படின்னா. பட் ஆனா இதுல வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டேட் வந்துட்டு அவங்க இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு வந்துட்டு தேவ் கிவன் லிமிட். ஸோ அப்படி வந்து நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இவே பில் வந்து 1 lakhக்கு மேல வித்தின் தி ஸ்டேட் அப்படி இஸ் ரெக்வயர்ட் டு பி ஜெனரேட்டட் நாட் எக்ஸீடிங் 1 lakh. அதாவது 1 lakhக்கு மேல போச்சுன்னா மட்டும் இவே பில் வந்து ஜெனரேட் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அதுல there will be an annexure where 100 items will be listed. அதுக்கு வந்துட்டு irrespective of the value இவே பில் வந்துட்டு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நோட்டிபிகேஷன் இருக்கு. சோ அதுல ஒன் சச் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, ஜாப் ஒர்க் அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டிங் டு யான், ஃபேப்ரிக் அண்ட் கார்மெண்ட்ஸ், அதாவது ரிலேட்டிங் டு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இந்த யான் அண்ட் ஃபேப்ரிக் அவங்களுக்குலாம் even if there is a movement இவே பில் வந்துட்டு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் would have declared by means of a notification. So this is an important thing that is to be noted. சோ இதுல ஒரு சினாரியோ வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து சே ஃபார் an எக்ஸாம்பிள், இப்போ ஏபிசி அண்ட் கம்பெனி இருக்காங்க.
they're sending out the goods to a job worker. அதாவது இப்போ ஒரு 10,000 pieces of cloth இருக்கு, அதுல வந்து ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். சே இப்போ வந்துட்டு அதுல ஏதாவது டிசைன்ஸ் ஆர் ஏதாவது பட்டன்ஸ் வச்சு கொடுக்கணும், ஆர் அதுல ஏதாவது எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஜாப் ஒர்க்கருக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. தட் இஸ் 10,000 pieces கொடுக்குறாங்க. அண்ட் ஈச் பீஸ் இஸ் வேல்யூட் at 100 அப்படின்றது we can keep it for an example. இப்படி இருக்கும்போது ஏபிசிஎன் கம்பெனியோட புக்ஸ்ல வந்து இது எப்படி ரெஜிஸ்டர் இது எப்படி அக்கௌண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றது பார்த்தா, நம்ம ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்கு XYZக்கு வந்து நம்ம ஜாப் ஒர்க் சார்ஜஸ் வந்து பே பண்ணும். ஏபிசி வந்து ஜாப் ஒர்க் சார்ஜஸ் பே பண்ணும். ஸோ அந்த ஜாப் ஒர்க் சார்ஜஸ் வந்து 20 per piece அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இட் கம்ஸ் டு 2 lakh. ஸோ இது வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிஎன் கோ புக்ஸ்ல வந்துட்டு தே வுட் ஹவ் அக்கௌண்டட். ஸோ ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து 2 lakh இருக்கும். இதுல வந்துட்டு சேல்ஸும் க்ளோசிங் ஸ்டாக்குமே வந்துட்டு டிக்ளேர் பண்ணிப்பாங்க. இதுல வந்து இப்போ இதுல வாட் ஐம் கமிங் டு டெல் இஸ், இப்போ 10,000 pieces வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த 10,000 pieces-மே இட் இஸ் ரிட்டர்ன் பேக். 10,000 pieces வந்து இப்போ ஏபிசி XYZ கொடுத்திருக்காங்க. XYZ வந்துட்டு இதுல ஒர்க் பண்ணிட்டு இது சென்டிங் பேக் தி 10,000 pieces. ஆனா இந்த 10,000 piecesல வந்துட்டு நான் 8,500 சேல் பண்ணிருக்கேன் அப்படின்னா 1,500 will be closing stock. So இந்த மாதிரி சினாரியோல there will be this is a straight thing. எனக்கு வந்துட்டு there is no mismatch. ஏன்னா இப்போ 10,000 நான் அனுப்பிச்சிருக்கேன், 10,000 ரிட்டர்ன் வந்துச்சு, அண்ட் 10,000 shown in books 8,500 and 1,500 அப்படின்னு வந்து நான் காமிச்சிருக்கேன். வாட் இஃப் இப்போ வந்துட்டு 8,500 சேல்ஸ் வந்து நான் காமிச்சிட்டு க்ளோசிங் ஸ்டாக்குமே வந்துட்டு நான் 1,500 காட்டல அப்படின்னா ஆப்வியஸ்லி there is a difference. இப்போ 10,000 வந்து நான் திருப்பி வாங்கிட்டேன் ஜாப் ஒர்க்கர்ட்ட இருந்து, பட் ஆனா நான் 8,500 சேல்ஸா காமிச்சிருக்கேன், நான் க்ளோசிங் ஸ்டாக்ல வந்துட்டு நான் எதுவுமே காட்டல, எனக்கு அந்த 1,500 காட்டல அப்படின்னா ஆப்வியஸ்லி there is a mismatch. நான் ரிசீவ் பண்ணதுக்கும் நான் புக்ஸ்ல காமிச்சிருக்கும். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரா மாதிரி பாத்துக்கலாம். பிகாஸ் ஏன்னா there is a difference in that அப்படின்ற கொஸ்டின் அரைஸ் ஆகும். ஜென்ரலா இப்போ வந்து நம்ம சென்ட் பண்ற குவான்டிட்டியும் ரிசீவ் பண்ற குவான்டிட்டிக்கும் there can be difference. அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு மெயினா எதுக்காக வரலாம் அப்படின்னா, இப்போ ப்ராசஸிங் பண்ணும்போது there will be losses இருக்கும். சோ அந்த மாதிரி சம் பீசஸ் வந்துட்டு லாஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி லாசஸ் இருக்குன்னா, சோ இஃப் இன் கேஸ் there is a difference in between these two, நம்ம அதுக்குண்டான பேக் பேப்பர்ஸ் ஆர் எதனால அந்த லாசஸ் ஆயிருக்கு அப்படின்றது டீடைல்ஸ் வச்சுக்கிட்டோம்னா that will be better. சோ இந்த சினாரியோல ITC 04ல வந்து நம்ம என்ன டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா, ABC will be the principal. சோ அவங்க வந்து என்ன டிக்ளேர் பண்ணுவாங்க, எவ்வளவு goods வந்து சென்ட் பண்ணாங்க, that is this 10,000 pieces of 100 each. இது வந்து டேபிள் 4ல because it is sent outward டேபிள் 4ல வந்து டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் ரிசீவ் ஆகும்போது டேபிள் 5லயும் அதே 10,000 குவான்டிட்டி வந்துட்டு அக்கௌண்ட் பண்ணிடுவாங்க. இஃப் இன் கேஸ் 10,000 விட கம்மியா ரிசீவ் ஆகுது அப்படின்னா எவ்வளவு ரிசீவ் பண்றாங்களோ அது வந்து 5A வந்து டெய்லி அக்கௌண்டிங். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டேபிள் 4 அண்ட் டேபிள் 5. ஸோ ப்ராக்டிகலா இப்போ எப்படி ஹவு டு நேவிகேட் திஸ் ITC 04 அப்படின்றது வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா இப்போ ITC 04 இதுல இருக்கும் நேவிகேட்டிங் டு தி போர்ட்டல், நமக்கு வந்து சர்வீஸ்ல ரிட்டர்ன்ஸ்ல ITC ஃபார்ம்ஸ் இருக்கும். சோ இதுல வந்து போனோம் அப்படின்னா ITC ஃபார்ம்ஸ் எல்லாமே வரும். சோ இதுல ITC 04 would be applicable to us, the job worker இருந்தா that can be prepared both ஆன்லைன்லயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் வந்துட்டு would be better if there are number of transactions வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா ஆஃப்லைன்ல வந்து பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன்ல போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் டு விச் குவார்டர் ஆர் ஃபினான்ஷியல் இயர் இயர் வந்து பண்றோம் அப்படின்னு செக் பண்ணிட்டு ITC 4 குள்ள போயிட்டோம் அப்படின்னா there will be நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த டேபிள்ஸ்லாம் இருக்கு. தட் இஸ் டேபிள் 4 5 5. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ டேபிள் 4 நம்ம பார்த்தபடி இஃப் யூ ஆர் சென்டிங் தி அதாவது இன்புட் ஆர் கேபிட்டல் குட்ஸ் வாட் எவர் என்ன வந்துட்டு நம்ம சென்ட் பண்றோம் அது வந்துட்டு இந்த 4ல வந்து டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் இஃப் குட்ஸ் இஸ் டைரக்ட்லி சென்ட், அதாவது சப்ளையர்ல இருந்து டைரக்ட் நம்ம 4ல வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். தட் இஸ் வாட் எவர் தி கூட்ஸ் சென்ட் டு தி ஜாப் அது வந்து டேபிள் 4ல வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். சோ இந்த டேபிள் 4ல வந்துட்டு நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் ஜாப் டைப் வந்துட்டு we have to give whether the job worker வந்து registered or unregistered அப்படிங்கிறது கொடுக்கணும். ரெஜிஸ்டர்டா இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டரா இருந்தாங்க ஜாப் ஒர்க்கர் அப்படின்னா அவங்களோட டின் நம்பர் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, அந்த பிரின்சிபல் வந்து டிசி ரைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதோட சலான் நம்பர் வந்து கொடுத்துட்டு அதோட டேட் கொடுத்துட்டு we have to give all, அதாவது டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, எவ்வளவு வேல்யூ, என்ன ரேட் அப்படின்றது எல்லாமே கொடுத்துட்டு இந்த டேபிள் 4ல வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம். திஸ் இஸ் ஜாப்
ஜாபுக்கு இஃப் இன் கேஸ் ஜாப் பண்றது அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு தி சேம் திங் அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இஃப் இன் கேஸ் ஒரு பில்லுக்கு மேல இருக்கு ஆட் ஆன் தி பில் அண்ட் அதுமே வந்துட்டு we can this is with respect to 4. இது வந்து when it is sent out of the principal, அதாவது வெளியில போகும்போது once it is received that will be table 5. 5ல வந்து நம்ம பார்த்த மாதிரி A வந்துன்னா எந்த ஜாப் ஒர்க்கர் அமைச்சிருக்கோம் அந்த ஜாப் இஸ் செண்டிங் அப்படின்னு ஏல வந்து அதுல it is the same fields as of 4. இதுல வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரிஜினல் சலான் நம்பர் அப்படின்ற ஃபீல்டு இருக்கும். இந்த ஒரிஜினல் சலான் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பிரின்சிபல் ஜாப் பண்ணும் போது டிசி ரைஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா வேல்யூ, அந்த இன்வாய்ஸ் நம்பர், அந்த டிசி நம்பர் ஒரு இன்வாய்ஸ் நம்பர், அந்த டிசி நம்பர் வந்து நம்ம இங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். பிகாஸ் இந்த ரிட்டர்ன் ஆஃப் புக் pertaining to the goods which have sent earlier அப்படின்றது நம்ம இங்க கொடுக்குற மாதிரி. ஸோ ஒரிஜினல் டிசியோட நம்பர் வந்துட்டு இங்க போட்டுட்டு அதோட சலான் டேட் இருக்கணும். அண்ட் கீழே டீடைல்ஸ்ல வந்துட்டு திருப்பி அனுப்பும் போது ஃப்ரெஷ்ஷா டிசி ரைஸ் பண்ணிருந்தோம்னா இட் கேன் பி ரைஸ்ட் பை த பிரின்சிபல் ரைஸ் பண்ண டிசியே இருக்கலாம், இல்லைன்னா ஜாப் வந்து ஃப்ரெஷ்ஷா டிசி ரைஸ் பண்ணலாம். ஸோ அதோட சலான் அண்ட் அலாங் வித் டேட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் we have to give it in this 5A. மாதிரி 5Aல வந்துட்டு இப்ப ஜாப் ஒர்க்கர் இஸ் அன்ரெஜிஸ்டர்ட்னா the same thing அதே மாதிரி ஸ்டேட் மென்ஷன் பண்ணிட்டு இதுலயுமே ஒரிஜினல் சலான் நம்பர் அண்ட் ஒரிஜினல் சலான் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம வந்து கொடுக்கணும். பிகாஸ் அது வித் ரெஃபரன்ஸ் டு தி கூட்ஸ் தட் வாஸ் சென்ட் earlier தான் திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குறோம் அப்படின்னு இது இன்டிமேட் பண்றது. சோ அந்த ஒரிஜினல் சலான் நம்பர் as well as the new சலான் நம்பர் இது ரெண்டுமே we have to make sure that we are giving it correctly. So with respect to 5A பார்த்த மாதிரி with the goods received back from the job worker other than the job worker, நான் சென்ட் பண்ண ஜாப் ஒர்க்கர் ரிசீவ் பண்ணி ரிசீவிங் ஜாப் கூட்ஸ் ஃப்ரம் another job worker அப்படினா 5B ல வந்துட்டு டீடைல்ஸ் we have to give. So 5B is அதுதான் it's more or less like 5A மாதிரியே தான். So 5 டேபிள்ல பொறுத்த வரைக்கும் we have to give original challan number as well as challan number so that we are giving it correct. So job worker வந்து registered under registered original challan number new challan number அதே மாதிரி unregistered இருக்கு. Next will be 5C. 5C வந்துட்டு என்ன அப்படின்னா direct to the place of business வந்து there is a supply அப்படினா 5C. So C ல வந்துட்டு என்ன அப்படின்றது பார்த்தோம்னா that will be treated as supply for the principal. ஏன்னா பிரின்சிபலோட கூட்ஸ் வந்துட்டு ஜாப் ஒர்க்கரோட பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல வந்து we are selling. அப்போ பிரின்சிபல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா will be raising an invoice, அதாவது ஒரிஜினல் taxable invoice வந்து raise பண்ணிருப்பாங்க. சோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் வந்துட்டு we have to give it in the item details. ஆனா இந்த ஒரிஜினல் சலான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஜாப் ஒர்க்கருக்கு வந்து டிசி போட்டிருப்பாங்க இல்லையா, சோ அந்த ஒரிஜினல் அந்த டிசியோட நம்பர் தான் வந்துட்டு இங்க ஒரிஜினல் சலான் நம்பர் அண்ட் ஒரிஜினல் சலான் டேட். பட் ஆனா இந்த ஐட்டம் டீடைல்ஸ் வந்துட்டு பிரின்சிபல் ரைஸ் பண்ண இன்வாய்ஸோட நம்பர் அண்ட் அதோட டேட் டீடைல்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ திஸ் இஸ் ரெஸ்பெக்ட் டு 5C. அதுல இதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் ஜாப் ஒர்க்கருக்கு அன்ரெஜிஸ்டர்ட் ஜாப் ஒர்க்கருக்கு அப்படின்றது தனியா இருக்கும். with respect to that okay, so இது வந்துட்டு everything is given அப்படின்னா நம்ம ஃபைல் பண்ணும்போது எல்லாமே இந்த டீடைல்ஸ்லாம் வெளியே வந்துட்டு நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். so based on that we can file the return. This is with respect to ITC 04. இந்த டீடைல்ஸ்லாம் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு we can file the return as usual. நம்ம அந்த OTP or DC வச்சு we can so once file ஆனதுக்கு அப்புறம் அப்படின்றது வந்துட்டு நமக்கு வந்துடும். So this is with respect to filing of ITC 04. so இதுல வந்துட்டு ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட் வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாப் ஒர்க் வந்துட்டு இன்னொரு ஜாப் ஒர்க்கருக்கு வந்துட்டு ஃபர்தர் ப்ராசஸ் வந்து கொடுக்காம அங்கிருந்து பண்ணலாம். இல்லைன்னா பிரின்சிபல் ரிட்டர்ன் பண்ணிட்டு they can principal can from the principal of business. so job worker-ஓட like overview வந்துட்டு இதுதான். so இதுல வந்துட்டு டைரக்ட் சேல் வந்து நம்ம job worker-ஓட டைரக்ட் சேல் அப்படின்னா இந்த பிரின்சிபல் மேனுஃபேக்சர் வந்துட்டு ரேஸ் பண்ணுவாங்க. பட் இந்த டைரக்ட் சேல் வந்துட்டு எப்போ பண்ணலாம் job worker is not registered அப்படிங்கும்போது வந்து ஜாப் ஒர்க்கரோட பிளேஸ் ஆஃப் பிசினஸ் வந்து அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். the principal is declaring
ஜாப் பிளேஸோட டிக்ளேர் பண்ணும்போது தான் பிரின்சிபல் வந்து ஜாபரோட பிளேஸ் டைரக்டா வந்து சொல்லிட்டுவேன் அதர் தேர்ட் பர்சன். பட் இப்போ ஜாப் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டா இருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து அது தேவையில்லை, அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ இதுல வந்து பார்த்தா அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் 38/2019 வந்துட்டு NTC-04 வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்திருந்தாங்க. தட் இஸ் ஒரு ஃபினான்ஷியல் 17-18 அண்ட் 18-19க்கு IT-04 வந்துட்டு ஃபைல் பண்ண வேணாம் அப்படின்ற ரிலாக்ஸேஷன் இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ITC-04 பொறுத்த வரைக்கும் நமக்கு லேட் ஃபீ அப்படின்றது வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு ஆக்ட்ல வந்துட்டு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் தேர் ஆர் சான்சஸ் தட் பெனல்டி மே பி levied. இப்போ ஜெனரல் பெனல்டி வந்துட்டு 25,000 வந்துட்டு ITC-04. இப்போ பேசிக்கா இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 17-18 வந்துட்டு ஆர்டர் போட்ட டைம் 31st of December 23 டைம் லிமிட் வந்து முடிஞ்சிச்சு. 18-19 this month 30th of April டைம் லிமிட். சோ இந்த 18 and 18-19 வந்துட்டு நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால நமக்கு we can tell that ITC-04 உண்டான கேசஸ் வந்துட்டு பண்ணல அப்படின்ட்டு. பட் there are very good number of chances that 19-20 that is going forward இனிமேல் 19-20க்கு இனிமேல் தான் நமக்கு வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. சோ அதுக்கு வந்துட்டு இந்த ITC-04 கேசஸ் வந்து பிக் பண்ண there are lot of chances. ITC-04 we have to make sure that whenever the goods is sent out வந்துட்டு கரெக்டா ஃபைல் பண்ணும் அப்படின்ற அவேர்னஸ் வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்ன பார்த்தோம்னா வந்துட்டு சென்ட் பண்ணது வந்துட்டு received back sent out to the job அது வந்து திருப்பி சீவ் பண்ணிருக்குமா அப்படின்றது we have to make sure. ஸோ அந்த சலான் நம்பர் ஆர் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கோமா அப்படின்றது we have to have a check. பட் தேர் ஆர் இப்போ லேட் ஃபீ வந்துட்டு நம்ம ITC-04 இல்ல அப்படின்னாலும் தேர் ஆர் high number of chances that department can take a stand that late fee can be levied அப்படின்ற மாதிரி. பிகாஸ் இப்போ வந்துட்டு இப்போ சே ஃபார் an எக்ஸாம்பிள் இப்போ 9C GST 9 இருக்கு இல்லைங்களா. ஸோ 9C வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு லேட் ஃபீ வந்து எதுவுமே இல்லை அண்ட் ஃபைல் பண்ணும்போது நமக்கு லேட் ஃபீ வந்து வராது. பட் டிபார்ட்மெண்ட் ப்ராக்டிகலா பார்த்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் இஸ் டேக்கிங் அ ஸ்டாண்ட் தட் இப்போ 9C வந்துட்டு we call it as reconciliation statement. பட் ஆனால் லேட் ஃபீ வந்துட்டு comes for annual return and reconciliation statement அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செக்ஷன்ல வந்துட்டு இருக்கும். சோ reconciliation statementக்கும் லேட் ஃபீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9C-க்கும் they are imposing a late fee. சோ அதே மாதிரி there are high chances that ITC-04 நம்ம ஃபைல் பண்ணல அப்படின்னாலுமே department can take a stand like that. So we can make sure that ஏதாவது ITC-04 ஃபைல் பண்ணாம இருக்கு அப்படின்னாலுமே நம்ம இந்த குவார்டர் இந்த ஹாஃப் இயருக்கு வந்துட்டு இந்த 25th of April will be the due date to file the ITC-04. ஸோ அதுக்குள்ள ஃபைல் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஈவன் இஃப் தெர் இஸ் ஒரு பில் தான் போட்டிருக்கோம், ஒரே ஒரு ஜாப் ஒர்க்கு தான் அனுப்பிச்சிருக்கோம், ஒரே ஒரு மூமெண்ட் ஆஃப் கூட்ஸ் தான் இருக்கு அப்படின்னாலுமே ITC-04 வந்துட்டு கண்டிப்பா ஃபைல் பண்ணும். ஸோ whenever there is a movement of goods from principal to job worker அப்படின்னா there will be this ITC-04 we have to file it. So we have to make sure that அது வந்து கரெக்டா ஃபைல் பண்றோம் அப்படின்றது we have to make sure of it. So இதுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஆர் இதுல வந்து ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும்னா ப்ளீஸ் you can post in the question and answer session. We'll be ready to answer. So going on to the questions, ma'am, can you speak only in English? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. So we're trying to take both in English and Tamil to reach the audience better. So definitely, ma'am, we'll try that. I have a question relating to jewelry goods. Where the bullion is purchased and sent for making charges, does it amount to job work and ITC-04 is to be followed? Akshay Jain, sir, if the jewelry, even if it is jewelry, it is sent for job work. அதுல ஏதாவது ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலுமே that comes under job work தான். So whenever jewelry it is sent, அதுக்குமே வந்துட்டு ITC-04 has to be filed தான்.
If the job worker is unregistered, is there any effect on job work FCM and RCM applicability? Sir, இங்க RCM applicability பத்தி நமக்கு there is no question. இப்போ job worker வந்துட்டு unregistered இருந்தாங்க அப்படின்னா the supply எல்லாமே it comes under the liability of the principal. So job worker, even if it is unregistered, RCM there is no point of RCM getting attracted here. If the job worker is a registered dealer, whether job worker has to file any forms அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ whenever the goods is sent out, principal தான் வந்துட்டு ITC 04 வந்து ஃபைல் பண்ணும், and when it is received back, அவங்க தான் the principal has to file ITC 04. So job worker வந்துட்டு there is no necessary that job worker is to file this form. if a job worker வந்துட்டு இன்னொரு சப் ஜாப் ஒர்க்கருக்காக அனுப்புறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு that job worker has to file the ITC 04. That at the time அந்த ITC 04 ஃபைல் பண்ணும்போது. Can a job worker claim ITC? Sir, if a job worker ITC பொறுத்த வரைக்கும் both the principal and the job worker can claim ITC. Principal வந்துட்டு இந்த goods purchase பண்ற tax amount வந்து they can take ITC. Job worker பொறுத்த வரைக்கும் the job worker if is using some goods for this job worker process அப்படின்னா அதோட ITC he can avail it. bill limit for job work கேட்டிருக்காங்க. EWA bill limit வந்துட்டு this same sir, the 50,000 or 1 lakh. பட் ஆனா இப்ப ஜாப் ஒர்க்கு அனுப்பும் போது நம்ம டிசி போட்டு அனுப்புற மாதிரி இருக்கும் EWA bill. Whether making charges sent amount to manufacturer, is there an advance ruling saying making charges does not amount to job work? Sorry, making charges அப்படின்னா I'm assuming that you're telling this processing charges. அதாவது job worker வந்துட்டு when you're paying it, you'll be paying some job worker charges, right? So that will be called as processing charge. அந்த processing charges வந்துட்டு நீங்க you'll be booking it as an expenses. So that does not come under manufacture. So இதுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ரூலிங் இருக்கா அப்படின்றது we'll have to check, sir. So Mr. Edumale, if filing after the due date, what is the tax liability? அதாவது 25th ஏப்ரலுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணா என்ன லைபிலிட்டி வரும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சோ அதான் சார் நான் முன்னே டிஸ்கஸ் பண்ண மாதிரி there is லேட் ஃபீ வந்துட்டு வராது நீங்க ITC 04 லேட்டா பண்ணாலும். But there are many chances that department may impose a penalty and late fee. So we have to make sure that in the 25th குள்ள ஃபைல் பண்ற மாதிரி பாத்துக்கலாம். Job work scrap materials ITC should be reversed and கேட்டிருக்காங்க. So இப்ப ஜெனரலா நம்ம principal வந்துட்டு if it is sending the goods to a job worker, sometimes there could be losses இருக்கலாம். So அந்த மாதிரி இப்போ ஒரு 100 குவான்டிட்டி வந்துட்டு அனுப்புறாங்க, இப்போ வந்துட்டு ஒரு 90 தான் ரிசீவ் ஆகிருக்கு, பேலன்ஸ் 10 வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னா that loss has also be reported in the table 5ல வந்துட்டு அந்த loss of 10மே ரிப்போர்ட் பண்ணிருக்கோம், and அந்த ITC pertaining to 10மே வந்துட்டு நமக்கு ரிவர்ஸ் பண்ற மாதிரி. So உங்களுக்கு இந்த ITC 04ல வந்துட்டு if you have any queries or doubts இருந்துச்சுன்னா you please feel free to contact us. So இதுல வந்துட்டு we have given an admin number and support team number. So உங்களுக்கு if in case ஏதாவது queries இருக்குன்னா you can mail to us. So இதுல வந்துட்டு நிறைய பேர் we have some of you have mentioned that there is a language barrier அப்படின்னு சொல்லிட்டு. So அந்த மாதிரி if you need any clarity you can also contact us. So thank you so much. So it was a very discussion. It was a very good session. So உங்களுக்கு ஏதாவது இதுல support தேவைப்படுச்சுன்னா please do contact us. Thank you.